விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது. ஆமாம், சில ஆட்கள் பாருங்கள், எதுக்கும் அது நடக்காது, இது முடியாது, உனக்கும் தேவனுக்கும் உன் மேலே பிரியமே வராது. என் பிரியமே ரூபவதி கிடையாது. யாருக்கு ஆண்டவரை பிடிக்கும்? விசுவாசம். ஆமாம் ஆண்டவரே, எஸ், இதோ அடியேன். அப்படி விசுவாசம் உள்ளவங்க தான் தேவனுக்கே பிரியமானவர்கள். அப்போ இந்த பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவங்க எப்பவுமே எதை பேசணும்? விசுவாசத்தை பேசணும். டக்குன்னு செயல்படணும். இந்தா 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 அந்த கபடி விளாடுற மாதிரி வரக்கூடாது. டக்குன்னு விசுவாசமா இருந்தா டக்குன்னு உடனே ஆண்டவர் செயல்படுவார். பக்திக்கு பலன் உண்டுங்க. தேவ பக்தி மிகுந்த ஆதாயங்க. கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். தேவ சித்தம் செய்ய உதவி செய்வார். அன்பின் பிரயாசங்களை மறந்து விட மாட்டார். என்ன, நான் எப்பவும் இப்படி இருக்க மாட்டேன். விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை நடத்துவார், உயர்த்துவார், கனப்படுத்துவார், அற்புதம் செய்வார். நான் என் தவறுகளை சரிப்படுத்திக் கொள்ளுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்னா போதும், விசுவாசத்தின்படி உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். விசுவாசத்தின்படி நடக்கணும். உன் உழைப்பின்படி, உன் கடின உழைப்பின்படி அல்ல, விசுவாசத்தின்படியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தேவனுக்கு பிரியமான குணங்களில் வளரணும்.